ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடி காசு சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். மீனா வியாபாரத்துக்காக முத்து பேங்க்கில் இருந்து செக் புக்கை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதில் முதல் செக்கை சுருதிக்கும் ரவிக்கும் கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து மனோஜ் கடைக்கு ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கிறத பார்த்து ரோகிணி சத்தம் போடுறாங்க. மெதுவாக கட்டலாம், இப்போ என்னன்ட்டு மனோஜ் ரொம்ப கேஷுவலாக சொல்லும்போதே ஜிஎஸ்டி கட்டலாம், அதனால் உங்கள் கடை சீல் வைக்க போகிறோன்ட்டு அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க. ரோகிணி தான், சார் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் 3 to 4 hours தான் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே டேக்ஸ் கட்டணும், இல்லைன்னா கடையை சீல் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த டைமில் முத்து அப்பாவை வேலைக்காக ஸ்கூலில் விட்டுட்டு போகும்போது கிருஷ்ணையும் அவங்க பாட்டியையும் பார்த்துட்டு, என்னம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசுனது எனக்கும் மீனாக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்ட்டு சொல்கிறாரு. அதே சமயம் ரோஹிணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ண முத்து இருக்கிறதால ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்காங்க ரோஹிணியோட அம்மா. முத்து கிருஷுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்ட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போன உடனே ரோஹிணியோடைய ஃபோனை அவங்க அட்டன் பண்ணுறாங்க. முத்து தன்னையும் கிருஷ்ணையும் பார்த்துட்டு தான் சொல்ல, அவங்ககிட்ட சரியாக பேசாத, எதையும் உளற வைக்காதன்ட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. நீ வீட்டுக்கு போய் என்னுடைய நகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. அந்த நகையை கடையில் வச்சு அது மூலமாக அந்த பணத்தை ஜிஎஸ்டிக்கு கட்டி கடையை காப்பாற்றிடுறாங்க ரோஹிணி.